எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் மென்ஸ் டூ இன் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மணல்ல வீடு கட்டுற மாரி. அதுவும் மென்னுக்கும் உமனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கைத்து மேல நடக்கிற மாரி சின்னதா ஸ்லிப் ஆனாலுமே கூட சரி பிரேக்கப் ஆயிடும். இத ஏன் நான் மணல்ல கட்டுற வீடு மாரி அப்படின்ற மாரி நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மணல்ல கட்டுற வீட்ட வந்து கடல் அலை வந்து சாய்க்கலாம். அதிகமா காத்தடிச்சா அதுவே சாய்ஞ்சிரலாம். ஏன் அந்த வீட்ட கட்டுன அந்த பெர்சன்ஸ் கூட தெரியாம கைப்பட்டு சாய வச்சிரலாம். ஸோ சின்ன சின்ன கவனக்குறைவு கூட ரிலேஷன்ஷிப்ல பெரிய பெரிய விரிசல்கள உண்டாக்கிடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதே மாரி சின்ன சின்ன அழகான ஸ்டெப்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ராக் சாலிடா மாத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் உண்மையான விஷயம். இந்த இடத்துல மென்ஸ் வந்து நெறைய நேரங்கள்ல நல்ல இன்டென்ஷனா நெறைய விஷயங்கள் செஞ்சாலுமே கூட தவறான இடத்துல போய் அது முடிஞ்சிருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எப்படி எடுத்து வைக்கிறது நெறைய மென்ஸுக்கு இங்க தெரியறதே கிடையாது. இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது மூலியமா பெரிய பெரிய சக்சஸ் எப்படி அடையலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமான பிரெய்னியான ஒரு பெர்சன். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபெக்ட்டான பெர்சன் என்ன மாரியான ஒரு விஷயத்த சொன்னாலுமே சால்வ் பண்ணி குடுத்துருவாரு. எந்த ப்ராப்ளத்துக்கும் அவர்கிட்ட ஆன்சர் இருந்துட்டு இருக்கும். இந்த தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து கிருஷ்ணதேவராயா கிங்டம்ல வந்து இருக்கிற ஒன் ஆஃப் த மெயினான ஜெஸ்டர்ன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு முக்கியமான கேஸ சால்வ் பண்ணதுனால, தெனாலிராமன் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. "உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா நான் குடுக்குறேன்ப்பா" அப்படின்ற மாரி சொல்றாரு. தெனாலிராமன் கிட்ட வார்த்தை குடுக்கும்போது மட்டும் ரொம்ப யோசிச்சு குடுக்கணும். ஏன்னா, அவர் ரொம்ப பிரெயினான பெர்சனால அவர் கேட்கறத நம்மளால குடுக்க முடியுமான்னு அப்படின்றது தெரியாது. சரி இவர் என்ன கேட்ற போறார்ன்னு கேளு அப்படின்ற மாரி தெரியாம கிருஷ்ணதேவராயர் வந்து அந்த வாக்க குடுத்துடுறாரு. இதுக்கு தெனாலிராமன் என்ன கேட்கிறார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அரசே உங்களுடைய இந்த அரங்கத்துல வந்து ஒரு செஸ் போர்ட் இருக்கு. இந்த செஸ் போர்ட்ல வந்து ஒரு ஸ்கொயர் ஒரு பாக்ஸ் வந்து ஒரு நெல்மணி வந்து எனக்கு குடுங்க. அந்த மாரி ஒரு ஒரு பாக்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒரு நெல்மணியா குடுங்க. அது எனக்கு போதும் அரசே அப்படின்னு சொல்லும்போது, இது இவ்வளவுதானாப்பா குடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு அவரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. செஸ் போர்ட்ல மொத்தமா 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து 1 அரிசி வைக்கிறாங்க. செகண்ட் ஸ்கொயர்ல வந்து மல்டிப்ளை பண்ணி 2 அரிசி. அப்படியே 4 அப்படியே 16ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த அரிசி மூட்டை அந்த அரிசி விஷயம் வந்து 64வது மல்டிப்ளிகேஷன் அந்த கடைசி கட்டத்துக்கு வரும்போது, ராஜாவுடைய மொத்த கஜானாவே காலி ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல தெனாலிராமன் வந்து போதும் நிறுத்துங்க அரசே! எனக்கு இந்த விஷயம் வேண்டாம். இந்த விஷயத்த இந்த ஒரு பரிச நான் கேட்டதுக்கான காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அரங்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டெப்புடைய மகத்துவத்த தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஒரு அடி நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிறோம் அப்டின்னு சொல்லப்படுது. எங்கேயோ பெரிய டெஸ்டினேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நம்ம எடுத்து வைக்க மறந்துடுறோம். அந்த ஒரு ஒரு ஸ்டெப்ப ப்ராப்பரா யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கும். அதான் உண்ம. இதுதான் ரிலேஷன்ஷிப்லயும் இங்க உண்மையான ஒரு விஷயம். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ ப்ராப்பரா எடுத்து வைக்கும்போது தான், ஒரு ரிலேஷன்ஷிப் அழகா ராக் சாலிடா ஸ்ட்ராங்கா மாறும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு அழகான பூச்செடி மாரி. அத வந்து வளர்க்கிறவங்களுக்கு தான் அந்த அழகு தெரியும். ஏன்னா வந்து செடிகள் வளர்க்கிறவங்க பீப்பிள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. காரணம் அந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது, அத நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு ஆசை அவங்க மனசுக்குள்ள அதிகமா வந்துட்டே இருக்கும். அதே மாரி தான் ரிலேஷன்ஷிப்க்கும் வந்து கொஞ்சம் வளர்றதுக்கான நேரம் குடுக்கணும், சன்லைட் குடுக்கணும், காற்று குடுக்கணும். அத ப்ராப்பரா பராமரிக்கணும். அப்படி பராமரிக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா பிரேக்கப்ல தான் முடிய ஆரம்பிக்கும். இங்க மென்ஸ் பண்ற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் செடிகளுக்கு போயிட்டு ஒரு சால்ட் வாட்டர ஊத்திருவாங்க. தண்ணி ஊத்துறோம் தானே, சால்ட் வாட்டரா இருந்தா என்ன வாட்டரா இருந்தாலும் போய் ஊத்திடலாம்னு சொல்லிட்டு, நல்ல இன்டென்ஷன்ல செய்ற விஷயம் கூட தப்பா போகுதுன்னா, சில பிரேக்கப்ஸ் உருவாகும். ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ரிலேஷன்ஷிப்ல வந்து மென் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு டிராபேக், பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க எப்பயுமே வந்து அவங்கள வந்து ஒரு மென் பேபி மாரி ட்ரீட் பண்ண ஆசைப்படுவாங்க சில மென்ஸ். ஏன்னா சில மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேஷனா ரொம்ப ஹேப்பியா வளர்ந்த ஒரு மென்னா இருக்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறைய பார்க்காத மென்னா இருக்கும்போது, அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட எப்படி பேபி மாரி இருந்தாங்களோ, அதே மாரி தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆஃப் வரும்போது, அங்கேயும் வந்து ஒரு பேபி கைண்ட் ஆஃப் ஒரு மென் பேபி மாரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸா இருக்கலாம், வேற சில டிசிஷன்ஸா இருக்கலாம். ஹோம் டிசிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மொத்தமா வந்து அவங்களுடைய பெட்டர் ஆஃப் கிட்ட குடுத்துட்டு, இவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு வந்து பெட்டர் ஆஃபா வர பெர்சனுடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராஜடிய உருவாக்கி விட்டுடும். இது வந்து ஒரு பிரேக்கப்க்கும் ஒரு காரணமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மென் வந்து இந்த மாரி இருக்கும்போது, ஒரு மதர் லைக்கா தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம மதர் இந்த இடத்துல நம்மளுடைய பெட்டர் ஆஃப் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அவங்களும் நம்மள மதர் மாரி தான் பார்த்துக்கணும்னு சொல்லப்படுற இந்த தாட்டே வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும் ரிலேஷன்ஷிப்குள்ள. இது வந்து ஒரு ஃபைனான்சியல் டிசிஷன்ஸா இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்ட் மேட்டர்ஸா இருக்கலாம், சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு மென் வந்து ஒரு வுமன் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம், அந்த வுமனுடைய அந்த பர்டன் சொல்லப்படுற அந்த சுமைய குறைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஒரு மென் வந்து ஒரு வுமன் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிய ஷேர் பண்ணும்போது, வொர்க்ல இருக்கலாம், டிசிஷன்ல இருக்கலாம்.
இதுதான் உங்க ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமா ஸ்ட்ரென்த் ஆக்கும்ன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த இடத்துல நெறைய மென்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு மென் பேபி மாரியே நான் பார்த்துக்கணும், ஒரு பப்பட் மாரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க வேலைய மட்டும் பார்க்கறதுனால, இந்த இடத்துல பெரிய மிஸ்டேக்கா பூதாகரமா இது மாரி ரிலேஷன்ஷிப்ப பிரேக்கப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மேக் ஹர் ஃபீல் அன்பிரியாரிட்டி. லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறதே வந்து ஒரு ஜக்லிங் ஆக்ட் மாரி தான் மென்ஸுக்கு. ஏன்னா மென்ஸோட லைஃப் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமான கிளம்ப்சி இருக்கிற ஒரு லைஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். நான் ஏன் கிளம்ப்சி அப்படின்ற மாரி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ், ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல வந்து நெறைய விஷயங்கள் செஞ்சு வச்சிருப்பாங்க. பெர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நெறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எப்படி கிளம்ப்சியா வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம நெறைய மென்ஸ் வந்து கிளம்ப்சி ஆவாங்க சில இடத்துல. கரெக்ட்டா எப்படி ஆர்டர் பண்ணணும், என்ன வேர்ட்ஸ் சொல்லணும், யார்ட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாம, கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணி, கொஞ்சம் இந்த மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஒரு வுமன விட கொஞ்சம் வுமன கம்பேர் பண்ணும்போது, பொறுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த ஒரு ரீசன்னால வந்து கொஞ்சம் கிளம்ப்சி ஆக்ட் இவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால, இவங்களுடைய பால் எந்த கோர்ட்ல போய் விழுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இவங்களுக்கே நெறைய நேரத்துல தெரியறது கிடையாது. இங்க நான் பால் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன சொல்றேன்னா, இவங்களுடைய அந்த பிரியாரிட்டி, இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எங்க அதிகமா போகுது. அதிகமா ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்குறாங்களா? இவங்க ஹாபீஸ்க்கு குடுக்குறாங்களா? இவங்க என்டர்டெயின்மென்ட்க்கு குடுக்குறாங்களா? இல்ல இவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு குடுக்குறாங்களா? இந்த இடத்துல எது மேல அவங்களோட பிரையாரிட்டி போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாததுனால, சம்டைம்ஸ் அவங்களுடைய பெட்டர் ஆஃப்பா இருக்கலாம், கேர்ள் ஃபிரெண்டா இருக்கலாம். இவங்க மேல போற பிரையாரிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப ரொம்ப வந்து ஃபோக்கஸ் கம்மியாயிடும். இவங்க இந்த விஷயத்த சால்வ் பண்ண போயிட்டு இருப்பாங்க. நம்ம சேனல் அதிகமா சிக்மா மேல் வீடியோ பார்க்கறதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா வந்து அந்த கைண்ட் ஆஃப் சிக்மா மேல் மாரி இருக்க ஹை வேல்யூ மென்ஸ்லாம் வந்து காமா அவங்களுடைய அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க. எத்தன ஒரு டைவர்ஷன் இருந்தாலும், எத்தன டிபார்ட்மெண்ட் அவங்க லைஃப்ல இருந்தாலும், கரெக்ட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தனி டைம் இருக்கும். தனியா வந்து அவங்களுடைய ஹாபீஸ் தனி டைம் இருக்கும். அவங்களுடைய பெட்டர் ஆஃப்பா இருக்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்கு தனியா டைம் குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு நார்மல் மென்ஸ் கிட்ட இல்லாததுனால, நெறைய பிரேக்கப்ஸ்க்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கும். இத வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வீக்கெண்ட்ல ஹாபீஸ் ஷேர் பண்றதா இருக்கலாம். நல்லா டின்னர் போறதா இருக்கலாம். ஏன் வந்து மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே, அவங்களுக்கு வந்து ஒரு நம்மள ஒரு பிரியாரிட்டியா நெனைக்கிறாங்க நம்ம மென் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயம் அதிகமா தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜக்லிங் ஆக்ட்டா இருக்கிற மென்ஸோட லைஃப்ல வந்து பிரியாரிட்டி எது மேல அதிகமா போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் வந்து எத்தனாவது பிரியாரிட்டில இருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும். அத பேஸ் பண்ணி தான் அவங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்க முடியுமா? இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்களான்றது கிளியரா தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 3வது மிஸ்டேக் என்ன மென்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெக்லெக்டிங் த ஸ்மால் கெஸ்டர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த உலகம் அப்படி சொல்லப்படுறது ஒரு கிராண்டான ஸ்கீம் மாரி. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் தான் வந்து நம்மள பெரிய பெரிய மனிதர்களா மாத்தும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த கிராண்டா இருக்கிற இந்த உலகத்துல வந்து ஒரு பெர்சன நீங்க குட் மார்னிங் சொல்லி விஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது சாதாரணமா தெரியும். ஆனா அந்த பெர்சனுடைய டேவே அது உருவாக்கிடும். ஒரு பெர்சனுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஆக்ட் தான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள வந்து இங்க செஞ்சுகிட்டே இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க வந்து ஒரு பெர்சனுடைய மனசுல பெருசா இடம் பிடிக்கிறதுக்கு, நீங்க பெரிய விஷயங்கள சாதிக்கணும், பெரிய விஷயங்கள செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாரி சின்ன சின்ன கெஸ்டர்ஸ், தேங்க்ஸ் சொல்றதா இருக்கலாம், ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், இல்ல அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய இந்த உலகத்துல சின்ன விஷயங்கள சொல்லி ஜெயிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்மால் கெஸ்டர்ஸ வந்து மென்ஸ் நெறைய இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. இதனால ரிலேஷன்ஷிப் ஈஸியா பிரேக் ஆயிடும். இந்த ஸ்மால் கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எத சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்டா இருக்கலாம், இல்ல பெட்டர் ஆஃப்பா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சின்னதா ஒரு காஃபி போட்டு குடுக்கிறதா இருக்கலாம். காஃபி குடுத்து காலையில நானே உன்னை எழுப்பி விடுவேன்னு சொல்ற மாரி, ஒரு காஃபி போட்டு குடுக்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு மிட் டேல ஒரு ஒரு டேவோட மிடில்ல வந்து அவங்கள வந்து நான் உன்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லப்படுற மாரியான ஒரு மெசேஜஸ் அனுப்புறதா இருக்கலாம். இல்ல வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கிறதா இருக்கலாம். இல்ல அவங்ககிட்ட வந்து சின்ன சின்ன வொர்க் அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து பெருசா இம்ப்ரெஸ் பண்ண உதவும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மென்ஸ பொறுத்தவரைக்கும் நார்மலா இங்க நெறைய மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ள ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி பக்காவா வந்து டைமிங்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட்டா வந்து டெடிகேட்டடா இருப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் செட் ஆயிட்ட அப்புறமா வந்து, அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இங்க யாருமே குடுக்குறது கிடையாது. ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணி விட்டுடும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மென்னுக்கு வந்து லவ் மேல இருந்த அஃபெக்ஷனே ஃபுல்லா போயிருச்சு அப்படின்ற மாரியான தாட்லாம் குடுக்க ஆரம்பிச்சுரும் அந்த கேர்ளுக்கு. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த மென் உண்மையா லவ்வோட தான் இருப்பான். அது எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாது. ஆஃப்டர் அந்த லவ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இந்த இடத்துல இந்த சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் தான் வந்து அந்த கேர்ள வந்து கொஞ்சம் பிரியாரிட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த இடத்துல இந்த கெஸ்டர்ஸ மிஸ் பண்றதுனால மென்ஸ் வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 4வது மிஸ்டேக் என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓவர் டாமினன்ட்டா இருக்கலாம், இல்ல அக்ரெசிவா இருக்கலாம். இந்த விஷயமும் வந்து ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்ப உருவாக்கிடும். அதுவும் மென்ஸ் கிட்ட இந்த ஓவர் அக்ரெசிவ்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுவும் ஆல்பா கைண்ட் ஆஃப் மென்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் டிக்டேட் பண்ற நேச்சர் அதிகமா இருக்கும். நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் டிரெஸ் பண்ணணும், இப்படி தான் வரணும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு,
இந்த டிக்டேஷன் நேச்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சில மென்ஸ் கிட்ட இதுவே வந்து பிரேக்கப்ஸ்க்கு நிறைய காரணமாயிடும். ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஏத்துப்பாங்க மென்ஸ். பட் ரிலேஷன்ஷிப்ல வந்து அப்புறமா நீ வந்து என்னுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க, என்னுடைய ஒரு பெட்டர் ஆஃபா இருக்க, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த டிக்டேட் பண்ற இந்த நேச்சர் வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு பிடிக்காதனால இந்த இடத்துல பிரேக்கப் உருவாகும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு பர்சன் கிட்டயுமே அவங்க கிட்ட இருந்து ஹாப்பினஸை எடுத்துக்கிறதுக்காக மட்டும் அவங்கள கூட வச்சுக்க முடியாது. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், பெட்டர் ஆஃபா இருக்கலாம், லவரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட நம்மளோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வளரும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இங்க இருக்கிற எல்லா மென்ஸும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த டாமினன்ஸா இருக்கலாம், அக்ரெசிவ்னஸா இருக்கலாம். இது வந்து பேசிக்காவே மென்ஸ் நேச்சரா தான் இருக்கும். மேக்ஸிமம் மென்ஸோட நேச்சர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் போது இந்த இடத்துல மென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா மிஸ்டேக் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ண வச்சிருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேர்ளை அன்சேஃபா ஃபீல் பண்ண வச்சிருவாங்க நிறைய மென்ஸ். இதுவும் ஒரு காரணம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கும். இது வந்து மென்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக்கா இருந்துட்டு இருக்கும் அவங்களுடைய அந்த லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு. இங்க எப்படி அன்சேஃபா ஃபீல் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாகவே மென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்புள் வந்து கொஞ்சம் ஆங்கர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களோட சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் தவறா போகுது, இல்ல வேற மாதிரி ஏதாவது டைஜஸ்ட் பண்ண முடியாத ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ப்ரொஃபஷனலா இருக்கலாம், பர்சனலா இருக்கலாம், இல்ல வேற சில விஷயங்களா இருக்கலாம். இந்த இடத்துல வந்து அவங்க பிஹேவியர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். கொஞ்சம் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பெட்டர் ஆஃபா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், கொஞ்சம் அவங்கள வந்து அன்சேஃபா ஃபீல் பண்ண வச்சிரும். அதிகமா கத்துறதா இருக்கலாம், பொருட்களை போட்டு உடைக்கிறதா இருக்கலாம். கம்பேரிட்டிவ்லி கேர்ள்ஸை பார்க்கும்போது மென்ஸ் வந்து இது வந்து அதிகமா வெளிப்படுத்துவாங்க. இது வந்து அவங்கள வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பெட்டர் ஆஃப் வந்து ஒரு பிசிக்கலாவோ, சைக்கலாஜிக்கலாவோ, எமோஷனலாவோ நம்ம வந்து ஒரு அன்சேஃபான ஒரு பர்சன் கூட இருக்கோமோன்னு சொல்லப்படுற பயத்தை ஏற்படுத்தி விட்டுடும். இதனால தான் இத வந்து நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆண்கள் கிட்ட வந்து இதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருந்துட்டு இருக்கும் எப்பயுமே. ஏன்னா, இந்த மாரி இடத்துல வந்து இந்த மாரி காமா இருக்கிற மென்ஸ் வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. இத கூட நம்ம சிக்மா மேல்ஸ் கையில இருக்க மென்ஸ பார்த்து ஈஸியா கத்துக்கலாம். மேக்ஸிமம் நார்மல் மென்ஸ் கிட்ட இந்த குவாலிட்டி இல்லாததுனால அக்ரெசிவ்னஸும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கும். இவங்க கிட்ட இருக்கோமே, இவங்க நம்மள ப்ராப்பரா வச்சுப்பாங்கன்னு சொல்லப்படுற இந்த கோவத்த கூட இவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையே, நம்மகிட்ட இவ்வளவு தூரம் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து அந்த கேர்ள் அன்சேஃபா ஃபீல் பண்ண வச்சுடுச்சு. அது தொடர்ந்து அன்சேஃபா ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த இடத்துலயுமே மென்ஸ் வந்து பெரிய மிஸ்டேக்க பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கேர்ள்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே கரெக்ட்டான முடிவுகள் எடுப்பாங்க. செகண்ட் டைம் யோசிக்கும்போது மாத்தி தப்பா முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் மென்ஸ் கிட்ட. மென்ஸ் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் தப்பா தான் முடிவு எடுப்பாங்க. செகண்ட் டைம் யோசிச்சு எடுக்கும்போது கரெக்ட்டா முடிவு எடுத்துருவாங்க. ஸோ மென் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்த ஒரு பீப்புளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ராஜடி, நெறைய ப்ராப்ளம்ஸ், நெறைய விஷயங்கள் வந்து அவங்க மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால, ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு எப்படி வந்து கேர்ள்ஸ ஹேண்டில் பண்ணணும், இல்ல வந்து எப்படி வந்து அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கலாம். இல்ல வந்து கொஞ்சம் அவங்க கூட வந்து பிரையாரிட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறதா இருக்கலாம். சின்ன சின்ன கெஸ்டர்ஸா இருக்கலாம். இந்த இடங்கள்லாம் நிச்சயமா மென்ஸ் மிஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனா மென்ஸ் கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் மிஸ் பண்றாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அத சரி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அவங்க வேல போயிட்டே இருப்பாங்க. அதுல டீவியேஷனே இருக்காது. இது நான் சொல்றது வந்து ஒரு கரெக்ட்டான மென்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல மென்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு லைட் காமிச்சிட்டோம். "ஏப்பா நீ இதெல்லாம் பண்றப்பா, இதுல நீ திருத்திக்கோ" அப்படின்னு சொன்னா, மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து சக்சஸ் பண்ணவும் இங்க நெறைய மென்ஸ்னால முடியும். இது மூலியமா நான் இப்ப இந்த வீடியோல சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா ப்ராப்பரா அவங்க இத சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இழந்த ரிலேஷன்ஷிப்ப கூட மீண்டும் வேற லெவல்ல புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.